சகோதரர்களே, முதலாவது ஓர் அம்சம் சிந்தனை ரீதியாக, செயல் ரீதியாக, நடத்தை ரீதியாக அடுத்தவர்களுக்கு சேர வேண்டியதை கொடுப்பதில் நான் சரியாக இருக்கிறேனா என்பது முக்கியமான ஒரு பகுதி. இன்றைக்கு சமூகத்தில் ஒருவரை நேசித்து விட்டால் அந்த நேசம் நியாயம் தர்மங்களை கடந்த ஒரு நேசமாக இருக்கிறது. ஒருவரை வெறுத்து விட்டால் அதுவும் நியாயம் தர்மங்களை கடந்த ஒரு வெறுப்பாக இருக்கிறது. இதுதான் பெரிய ஒரு பிரச்சனை. நேசமும் நூத்துல இருக்குது, தவறுகளுக்கும் முட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல். வெறுப்பும் நூத்துல இருக்குது, நியாயங்களை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல். ஒரு செய்தி வருகிறது, அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு. ஒரு சமூகத்தின் மீது கொண்டிருக்கிற, ஒரு சாரார் மீது கொண்டிருக்கிற வெறுப்பு உங்களை அவர்கள் விடயத்தில் நீதி செலுத்தாமல் இருக்க செய்ய வேண்டாம். நீதியாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடிக்காதவர்களாக இருந்தாலும் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்பதை அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்துல்லா பின் சலாம் என்கிற ஒரு யூதர் இஸ்லாத்துக்குள்ள வர்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போறாரு. யா ரசூலல்லாஹ், 3 கேள்விகள் உங்களிடம் நான் கேட்பேன். இந்த 3 கேள்விகளையும் புகாரி கிரந்தத்தில் 3938வது செய்தி எடுத்து வாசித்து பாருங்கள், நீளமான செய்தி. இந்த 3 கேள்விகளுக்குமான பதிலை ஒரு நபியை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. நபிமார்கள் மாத்திரம்தான் பதில் சொல்ல முடியும். அதில் ஒரு கேள்வி, சுவனவாதிகள் முதலாவது சாப்பிடக்கூடிய உணவு என்ன? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கிடைக்கிற உணவு. அல்லாஹ்வுடைய தூதர் மீனின் ஈரல் பகுதி என்று சொல்கிறார்கள். 3 கேள்விக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னவுடன் யஹூதியாக இருந்தவர் உடனே கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வர்றார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த நேரம் பார்த்து யஹூதிகள் சிலர் அந்த சபைக்கு வருகிறார்கள். இந்த நபித்தோழர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்துக்குள் வந்த செய்தியை இவர்களுக்கு சொல்ல வேண்டாம், நான் ஒளிந்து கொள்கிறேன், மறைந்து விடுகிறேன். என்னை பற்றி முதலில் அவர்களிடம் கேட்டு பாருங்கள், நான் எப்படிப்பட்டவன் என்று. அல்லாஹ்வுடைய தூதர், அப்துல்லா பின் சலாமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களிடத்தில் அவருடைய அந்தஸ்து என்னன்னு கேட்கிறாங்க. இவங்க சொல்றாங்க, எங்களில் மிகச்சிறந்தவர், அனுபவசாலி, கெட்டிக்காரர், அவருடைய பரம்பரையே நல்ல பரம்பரை என்றெல்லாம் புகழ்ந்து சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், அவர் இஸ்லாத்துக்குள் வந்தால் எப்படி என்று கேட்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், அப்படி ஒன்று நடக்காதுங்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த நபித்தோழர் ஒளிந்திருந்தவர் சலான் சொல்லி வெளியே வாராரு. கலிமாவை மொழிந்து கொண்டு வருகிறார். வந்தவுடன் அதே நாவுகள் உடனே சொல்கிறார்கள், எங்களில் மிக மோசமான மனிதர் இவர், எங்களில் மோசமான பரம்பரை, ரொம்ப அற்பமான மனிதர் என்று சொல்றாங்க. நிமிடங்கள் கூட கடக்கவில்லை, நொடிப்பொழுதில் ஒருவரை பற்றி புகழ்ந்து பேசிய நாவுகள் அடுத்த கணம் இகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறது. யாருடைய பண்பு? யஹூதிகளுடைய பண்பு. ஒருவர் என் கட்சி சாராத ஒருவராக இருக்கட்டும், எனக்கு பிடிக்காத ஒரு ஆலிமாக இருக்கட்டும், எனக்கும் அவர் குடும்பத்துக்கும் இடையில் ஜென்ம பகை இருக்கட்டும், ஆனால் ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த முகாமில் இருந்தாலும் அவருடைய நல்ல பகுதிகளை, உண்மையில் இந்த விடயத்தில் என்னை விட அவர் சிறந்தவர், உண்மையில் அவரிடம் அது இருக்கிறது தான் என்கிற ஏற்றுக்கொள்கின்ற, அவருக்கு சேர வேண்டியதை கொடுக்கின்ற அந்த மனோநிலை இருக்குது. இதுதான் பெரியோர் வறுமை. சகோதரர்களே, எங்களுடைய ஈமானின் தரத்தை சோதிப்பதற்கு இந்த இடங்களில் நீங்கள் சோதித்து பார்க்கலாம். உங்களால் தொழ முடியும், எங்களால் நோன்பு பிடிக்க முடியும், எங்களால் தர்மம் செய்ய முடியும், அதில் எந்த சிக்கல்களும் இல்லை. எனக்கு பிடிக்காத, நான் வெறுக்கின்ற, கடுமையாக வெறுக்கின்ற ஒருவரை பற்றி ஒரு சபையில் புகழப்படுகிறது, ஒரு எழுத்து புகழ்ந்து வருகிறது, ஒரு விடயம் தொடர்பாக சொல்கிறார்கள், உண்மையில் அவரிடம் அது இருக்கிறது தான் என்கிற பொழுது என் உள்ளத்தில் எந்த உறுத்தலும் இல்லாமல், என் உள்ளத்தில் எந்த வலியும் இல்லாமல்
ஹம்துலில்லாஹ் அதற்கு தகுதியானவர்தான் என்கிற மனோநிலை எனக்கு வருகிறது என்றால், ஹம்துலில்லாஹ் என்னுடைய ஈமானின் தரம் ஓரளவு நல்ல முறையில் இருக்கிறது என்பதற்கான அடையாளம். எத்தனை சகோதரர்களினால் கையை உயர்த்த முடியும் இந்த இடத்தில் நான் தெளிவாக தூய்மையாக இருக்கிறேன் என்று? சகோதரர்களே, நிச்சயம் கிடையாது. எல்லோரும் மனநோய்களோடே இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தவருக்கு சேர வேண்டியவர் அவர் யாராகவும் இருக்கட்டும், மாற்று மதத்தவராக கூட இருக்கட்டும், அந்த இலங்கையில் நீண்ட காலமாக யுத்தம் இருந்து கொண்டே இருந்துச்சு. சமாதானத்திலும் இந்த நாட்டில் என்ன வளம் இல்லை? எல்லா வளங்களும் இருக்கிறது. ஒரு அழகான நாடு, ஒரு உச்சமான இடத்திற்கு போகக்கூடிய அத்தனை வளங்களையும் வைத்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் கஷ்டத்திலே இந்த நாடு இருந்து கொண்டிருக்கிறது. என்ன? அந்தந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டியதை, சேர வேண்டியதை அடுத்தவர்கள் கொடுப்பதற்கு தயாரில்லை. இதில் யாரும் விதிவிலக்கல்ல. இந்த மனோநிலை என்பது சகோதரர்களே ஆபத்தான ஒரு மனோநிலை. தலைமுறை கடந்தாலும் மீண்டும் எழ முடியாத ஒரு மனோநிலை. அல்லாஹு தஆலா இதிலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும். யஹூதிகளுடைய சிந்தனை போக்கு என்பதை அந்த ஹதீஸில் தெளிவாக பார்க்கிறோம்.